சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 13:6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமேன். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தர் நமக்கும் என்ன செய்திருக்கிறார்? நன்மைகள் பல செய்திருக்கிறார். ஆமேன். அவற்றிற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன ஒரு நன்மையை தாவீதுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். இந்த அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பாருங்க, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்திரளும். நான் மரணத்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். இந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுத்துட்டு தான் ஆண்டவர் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தில் நன்மை செய்தார் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் என்ன நன்மையை தாவீதுக்கு செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய பகைஞர்கள், அதாவது தாவீதை பகைத்தவர்கள் தாவீதை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் என்ன செய்ய வைத்திருக்கிறார்? தாவீதை காப்பாற்றி இருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரண நித்திரை அடையாதபடிக்கு தாவீதை அப்படிப்பட்ட சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையிலையும் கூட தேவன் அதிசயமாய் ஆச்சரியமாக என்ன செய்திருக்கிறார்? தாவீதை பாதுகாத்திருக்கிறார். இதே போல தான் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கும் சொல்லுகிறார். உங்களை சுற்றி சத்துருக்கள் இருந்தாலும் கூட அந்த சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளவே தேவன் விடவே மாட்டார். அவர்கள் கலிகூற தேவன் விடமாட்டார். அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளை எதிர்க்கிறவர்கள் இருக்க தான் செய்வாங்க. அப்படி எதிர்க்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் உங்களை மேற்கொள்ள விடவே மாட்டார். அதே நேரத்தில் உங்கள் பேரில் அவர்கள் கலிகூற, அதாவது உங்களுக்கு ஒரு காரியம் நடந்து அசம்பாவிதமாக நடந்து அது நிமித்தம் அவர்கள் கலிகூற தேவன் அனுமதிக்கவே மாட்டார். ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் இதை செய்தார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆண்டவரால். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்வார்? இதையே செய்வார். இந்த நன்மையை அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் செய்ய தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு நாம் தாவீதை போல என்ன செய்யணும்? ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளணும். தாவீது இந்த சங்கீதத்தெல்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து தான் அந்த சங்கீதத்தை என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிறார். ரொம்ப மனசஞ்சலத்தோடு தான் எழுதியிருக்கிறார். ஆனால் பாருங்களேன், அந்த இக்கட்டான சூழ்நிலையும் கூட ஆண்டவரை அவர் உறுதியாய் பிடித்து எழுதின சங்கீதம் இன்றைக்கு நமக்கு சாட்சியாக மாறி இருக்கிறது. அதே போல கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறது பிறருக்கு சாட்சியாக மாறும். ஆனால் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலையும் நீங்கள் தாவீதை போல கர்த்தரை பிடித்து கொள்ளுவீங்கன்னா, அவர்கள் உங்களை சத்துருக்களாய் எண்ணி பகைக்கிறவர்கள் உங்களை மேற்கொண்டு அவர்களை கலிகூற விடவே மாட்டார். ஆமேன். எஸ்தர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆமானுடைய கலிகூறுதல் கொஞ்ச நேரம்தான். ஆனால் அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி முழு யூத குலத்துக்கும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெளிச்சத்தையும் களிப்பையும் கட்டளையிட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி தகப்பனே, எங்களை சத்துருக்களாய் நினைக்கிறவர்கள் எங்கள் பேரில் கலிகூறாதபடிக்கு, எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு இம்மட்டுமாய் தேவன் பாதுகாத்து வந்திருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இனிமேலும் நீர் பாதுகாத்து எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு நன்மை செய்து நீர் சாட்சியாய் நிறுத்தப் போகிறோம். உடைய தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.